பிளாக்ல ஒரு பார்த்தா ஏகப்பட்ட ஜீனியஸ் இருக்கக்கூடிய ஒரு மெயின் டவுட் என்னன்னா, யூனோ ஒரு காமனர் எப்படி ஒரு காமனரால இந்த அளவுக்கு மானான்றதை ரிலீஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான். எப்படி ஒரு காமனரால இந்த அளவுக்கு மானான்றதை ரிலீஸ் பண்ண முடியுதுங்கிறது ஒரு டவுட் எல்லாருக்குமே கண்டிப்பா இருந்திருக்கும். இந்த ஒரு டவுட்டை சீசன் 1ல கிளியர் பண்ணலனா அதுக்கப்புறம் வரப்போற ஒரு எபிசோட்ல இதை பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது எபிசோட் 159லயும் எபிசோட் 16ல இதை பத்தி கம்ப்ளீட்டா சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த ஒரு எபிசோட்ல யூனோ வந்து காமனர் கிடையாது, யூனோ வந்து இந்த கிங்டமே கிடையாது. ஏன்னா யூனோ வந்து ஸ்பேட் கிங்டமோட ஒரு கிங்கோட பையன் தான் யூனோன்றதை ரிவீல் பண்ணிருப்பாங்க. அதாவது ஸ்பேட் கிங்டமோட கிங்கான லூயிஸ் கிரிம்பேரியல் தான் நம்ம யூனோட அப்பான்றதை ரிவீல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஒரு கிங் எதுக்காக அவரோட பையனை ஒரு கிங்டம்ல இருந்து வேற ஒரு கிங்டமுக்கு அனுப்புனாரு அப்படின்ற ஒரு டவுட் கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இருக்கும். அதாவது கிங் வந்து அவரோட வேலைகளை முடிக்கிறதுக்காக டார்க் ட்ரைட் அப்படின்ற ஒரு டீம் வந்து வச்சிருந்திருப்பாரு. இவனை கையில ஏதாவது ஊருக்குள்ள பிரச்சனை நடந்தா அதை சுமூகமா முடிச்சிடுவாங்கடா அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை யார் பண்ணாங்களோ அவங்கள போட்டு தள்ளிட்டு வர ஒரு டீமா தான் இவனுங்க இருந்திருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம இவனுங்க எல்லாருமே டெவிலோட ஒரு வெசலா கூட இருந்திருப்பானுங்க. இவனுங்க எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கிங்கோட நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறமா தான் கிங் எனக்கும் அவனுக்கு மேல ஒரு டவுட் இருக்குதா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவனுக்கு இதுக்கப்புறமா விடக்கூடாதுன்னு சொல்லி கிங் முடிவு பண்ணும்போது தான் நம்ம கிங்கே போட்டு தள்ளிட்டு அடுத்த கிங் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இந்த டார்க் ரைடர் வந்து நம்ம கிங்கையும் குயினையும் போட்டு தள்ள வருவானுங்க. அவங்கள போட்டு தள்ளதுக்கு அப்புறமா யூனோவை போட்டு தள்ளலாம் நினைக்கும் போது நம்ம கிங்கோட அசிஸ்டன்ட் வந்து யூனோவை கஷ்டப்பட்டு காப்பாத்தி அந்த ஒரு இடத்துல இருந்து கொண்டு போயிருந்திருப்பாரு. யூனோவை எப்படியாவது காப்பாத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லி நம்ம யூனோவை கூட்டிட்டு அந்த ஒரு இடத்துல இருந்து கிளம்பி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா தான் அந்த சர்ச்சோட வாசல்ல அவரோட வின் மேஜிக்கை யூஸ் பண்ணி யூனோவை கொண்டு போய் பத்திரமா சேர்த்து இருந்திருப்பாரு. இதனாலதான் யூனோ வந்து ஸ்பேட் கிங்டம்ல இருந்து ஸ்பேர் கிங்டமுக்கு வந்து இருந்திருப்பான். இதன் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா யூனோ வந்து ஒரு காமனர் கிடையாது, யூனோ வந்து ஒரு பிரின்ஸ். அதாவது யூனோ தான் நம்ம ஸ்பேட் கிங்டமோட அடுத்த கிங்காவே ஆக வேண்டிய ஒருத்தன்.